ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையணும்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ராக் பெல்லர் அப்படின்ற ஒரு மனுஷன் ஒரு 10 கொள்கைகளா நமக்கு அவரு பிரிச்சு கொடுத்திருக்காரு. 10 கொள்கைகள் அவர் பின்பற்றி அந்த 10 கொள்கைகள் நம்மளும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அந்த கொள்கைகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் 1வது கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, வெற்றி பாதையை நோக்கி செல்லுங்கள். நீங்க என்ன டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்றதை விட நம்ம எதை நோக்கி போறோன்ற கோலை நம்ம கண்டிப்பா எழுதி வைக்கணும், நோட் பண்ணி வைக்கணும். 2வது, உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள். எந்த வேலை செஞ்சாலும் கண்டிப்பா அதுக்கு உண்மையா நம்ம இருக்கணும். உண்மையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சின்ன வேலை நம்ம செஞ்சாலும் அந்த வேலையை ரொம்ப நுட்பத்தோட சரியா செய்யணும். அது செய்யும்போது நமக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கையோட எந்த வேலையும் நம்ம செஞ்சோம்னா அது கண்டிப்பா நம்ம கையை விட்டு போகாது. 2வது என்ன? உண்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருங்கள். 3வது, மனதை தளர விடாதீர்கள். அதாவதுங்க, ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது பல இடர்பாடுகள் வரும். இடர்பாடுகள்ன்றதை விட ரொம்ப கஷ்டமா அது நமக்கு தெரியும். கஷ்டம்தான், எந்த வேலையும் ஈஸி கிடையவே கிடையாது. கஷ்டத்தை நினைச்சு நம்ம மயங்கி உட்கார்ந்துட்டோம்னா அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு விஷயமா மாறிடும். அதனால நம்ம கண்டிப்பா மனதை தளர விடக்கூடாது. 4வது, உண்மையை உண்மையை கடைபிடியுங்கள். 2 ஒண்ணுதாங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம உண்மையா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும். உண்மைய எங்க இருக்கு, இந்த விஷயம் உண்மையானது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சு அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இப்படி இருந்தா கண்டிப்பா நமக்கு உயர்வு தான். 5வது, நீங்க இல்லாவிட்டால் முதலாளிக்கு பெருத்த நஷ்டம் என்று அவர் எண்ணும்படியாக சாமர்த்தியமாக வேலை செய்யுங்கள். அது எப்படின்னா, நீங்க இல்லைன்னா அந்த விஷயம் அங்க நடக்கவே நடக்காது. ஐயோ, இந்த பையன் இன்னைக்கு லீவா, இந்த வேலை எப்படி செய்ய முடியும், கண்டிப்பா அவன் வந்தாதான் இது முடியும் நம்மள நினைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் ரொம்ப சாமர்த்தியமா செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது, சிறு உத்தியோகத்துல சேர்ந்து பெரிய பதவிக்கு வர வேண்டும். அப்படின்னா, ஒரு சின்ன வேலையில நம்ம போய் சேர்ந்தாலும், ஒரு பெரிய கம்பெனில ஒரு சின்ன வேலையில அப்படி போய் நம்ம சேர்ந்தாலும் அதுல முயற்சி எடுத்து கண்டிப்பா அதுக்காக விடாமுயற்சியோட நம்ம வேலை செஞ்சோம்னா அந்த இடத்துல நம்ம ரொம்ப பெரிய பதவியில போய் உட்கார முடியும். அடுத்தது 7வது, பிறர் உங்களிடம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக செய்யுங்கள். அதாவது, மற்றவங்க ஒரு விஷயம் உங்ககிட்ட எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அதை விட பெஸ்டா நம்ம செஞ்சோம்னா நம்மளை என்னைக்குமே அவங்க மறக்க மாட்டாங்க. நீங்க செஞ்சாதான் அது பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்புவாங்க. இந்த நம்பிக்கைய கண்டிப்பா நம்ம கொண்டு வரணும். அடுத்தது 8வது, செய்யும் தொழிலை பற்றி நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். என்ன தொழில் நம்ம செஞ்சாலும் அந்த தொழிலோட ஆதி முதல் அந்த வரை எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். அடுத்தது 9வது, கஷ்டப்பட்டு வேலை செய்யாவிட்டால் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காண முடியாது. கண்டிப்பாங்க, நம்ம நமக்கான எல்லா வேலையுமே கஷ்டமான வேலை தான். இது கஷ்டமா இருக்குன்னு நம்ம அதை விட்டுட்டோம்னா அது நமக்கு எப்படி முன்னேற்றத்தை கொடுக்கும்? கஷ்டமா இருந்தாலும் நம்ம அதை செஞ்சோம்னா கண்டிப்பா ஒரு நாள் நமக்கு அது ஒரு பெரிய ஹாப்பினஸா மாறும். அடுத்தது 10வது, விளையாட்டுகளில மனதை ஓட விடக்கூடாது. அதாவது, ஒரு கொள்கையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நம்ம மனசை அலைப்பாய விடாம
நம்மளோட குறிக்கோளோட நம்ம அந்த வேலையை செய்துக்கிட்டே இருக்கணும். இதுதாங்க அந்த 10 விஷயம். இந்த 10 கொள்கைகளை ஃபாலோ பண்ணனா கண்டிப்பா நம்மளால ஒரு நாள் ரொம்ப பெரிய மனுஷனா மாற முடியும் அப்படின்னு உண்மையா இத செய்து காட்டியவர் தான் ராக் பெல்லர். ராக் பெல்லர் அப்படிங்கிறவரு ஒரு மோட்டார் என்ஜின் ஆயில் கம்பெனிய உருவாக்கின ஒரு மனுஷன். அவரும் நம்ம போலதான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில வந்தவர் தான். ஒரு $2 சம்பாத்தியத்துக்காக உருளைக்கிழங்கு எடுக்கிற அந்த வயல்ல ஒரு நாள் பூரா வேலை செய்யறாரு. அந்த வேலை மட்டும் இல்ல, அது கூட நிறைய தொழில்களையும் கத்துக்கிட்டாரு. இப்படி அவர் ஆர்வத்தோட எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டும் போது அவரு உருவாக்குற ஒரு விஷயம்தான் ஒரு ஆயில் கம்பெனி உருவாக்குறாரு. அந்த ஆயில் கம்பெனி அவரோட விடாமுயற்சினாலும் ரொம்ப பெரிய விஷயமா மாறுச்சு. ரொம்ப பெரிய கம்பெனியா அது மாறி இருக்கு. எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஸ்டாண்டர்ட் கம்பெனி ஆயில் அப்படின்னு ஒரு கம்பெனி விலைய நிர்ணயிக்கிறது தான் ஆல் ஓவர் இந்தியாலையும் விலையா மாறுது அப்படின்னு இந்த கதையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களை மாதிரி நானும் இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. கண்டிப்பா நீங்களும் இத ஃபாலோ பண்ணுங்க. இன்னையில இருந்து எந்த வேலை செஞ்சாலும் கவனத்தோடனும் கருத்தோடனும் நம்ம செய்து பழகணும். இது மாதிரி நம்ம கண்டிப்பா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ரொம்ப பெரிய முன்னேற்றத்துல நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சு வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான என்னோட குட்டி கதைய முடிச்சுக்கிறேன். இது கதைன்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கான நமக்கான அறிவுரைன்னு எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷம். நன்றி.